ரைட். இப்ப டியூட்ல வந்து என்ன சொல்லுவோம், அடுத்த கேள்வி நாலாவது கேள்வியை கவனிக்கணும். நாலாவது கேள்வி என்ன சொல்றாங்க, OXY தளத்தில் உள்ள A, B, C, D என 4 புள்ளிகளின் தாக்கும் 4 விசைகள் F1, F2, F3, F4 தொடர்பான என்ன சொல்லுவோம் தகவல்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. இங்க A, P ஆகியன முறையே மீட்டர், நியூட்டனில் அளக்கப்படும் நேர்கணியங்கள் ஆகும். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இங்க இப்படி ஒரு தரவண்டு தராங்க. F1 என்ற விசை, F2 என்ற விசை, F3, F4 அதுல பருமனும் அடுத்தது அது தாக்குற புள்ளியும் தராங்க. அப்ப இப்படி தரவுகள் தரப்படும் முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் அதை ஒரு அட்டவணையில குறிக்கிறது. சரிதானே? ஓகே. நாலாவது ஒரு அட்டவணையை போட்டுக்கணும். அதாவது ஒரு ஆள்கூட்ட அட்டவணை போட்டுக்கணும். இது கிடையாச்சு, இது நிலைக்குத்தச்சு, இது I, இது J. காய் வடிவத்திலாம் குறிக்கப்படும். இங்க என்ன சொல்லுவோம், F1 என்ற விசை எங்க தாக்குது, ஏயும் பியும் ஆகிய முறையே மீட்டர், நியூட்டனில் அளக்கப்படும் நேர்கணியங்கள். அப்ப 2A, A என்று சொன்னால் இங்க இருக்க போகுது. 2A இந்த பக்கம், A இந்த பக்கம் இங்க இருக்க போகுது. புள்ளி A, 2A, A. இதுல தாக்குதல் வந்து என்ன சொல்லுவோம், A என்ற புள்ளியில தாக்குற விசை வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு, 3PI பிளஸ் 5PJ. அதாவது இது 2 கூறு, I திசையில 3P, J திசையில 5P. இந்த 2 விசையும் சேர்ந்ததுதான் F1 என்ற விசை. அப்ப காய் வடிவத்தில் சொல்லக்குள்ள இப்படிதான் சொல்லுவாங்க, கிடைக்கூறு 3P. 3PI நம்ம I மார்க் பண்ண தேவையில்ல. I அங்க என்னத்தை சொல்லுது, I திசையை சொல்லுது, அவ்வளவுதான். பருமன் தான் நம்மளுக்கு தேவைங்க. 5P நிலைக்குத்து கூறு. அடுத்தது B என்ற புள்ளி எங்க பாருங்க, சய A, 2A. அப்ப சய A, 2A என்று சொன்னா சய A இங்க இருக்க போகுது, 2A இங்க இருக்க போகுது. இது புள்ளி B. சரிதானே? அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், புள்ளி B சய A, 2A. ரைட். F2 என்ற விசை என்ன, 2 மைனஸ் 2PI. அப்ப I திசைக்கு எதிர் திசையில 2P நியூட்டன். மைனஸ் 2PI என்று சொன்னா என்ன, I திசைக்கு எதிர் திசையில 2P நியூட்டன். அடுத்தது பிளஸ் 6PG. 6PG என்று சொன்னா J திசையில 6P விசை. அடுத்தது சை A, சை A. சை A, சை A என்று சொன்னால் இது சை A, கீழே சை A இங்க வரப்போகுது. அங்க தாக்குற விசை வந்து உங்களுக்கு எப்படி வரப்போகுது, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஓகே, C என்ற புள்ளி, இதுதான் அந்த C என்ற புள்ளி. அந்த புள்ளி எப்படி இருக்குது, சை A, சை A. அதுல தாக்குற விசை என்ன, 3 சமன் 4PI. அப்ப I திசையில 4P நியூட்டன். அடுத்தது மைனஸ் PJ. அப்ப மைனஸ் J திசை, இது J திசை, இது மைனஸ் J. அப்ப இந்த திசையில வந்து P நியூட்டன். F4 என்ற விசை D ல தாக்குது. D என்ற புள்ளி எங்க, 20A sin 3D. 20A என்றால் இதுக்கு நேரே யோசிச்சு பாருங்க, sin 3D என்றால் இதை விட கீழே. அப்ப இங்க என்ன சொல்லுவோம், இங்க D என்ற புள்ளியில ரைட் இருக்கு. இப்ப D என்ற புள்ளியில வந்து பாருங்க, D என்ற புள்ளி வந்து என்ன, 20A, sin 3D. இதுல என்ன சொல்லுவோம், PI மைனஸ் 2PJ, மைனஸ் 2PJ என்று சொன்னா மைனஸ் J திசையில 2P. ஓகே. தொகுதி விடையுளின் பருமன் 10P என காட்டி, அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. விடையுளின் திசையை காண்க, சிம்பிள். அப்ப முதலாவது விடையுள் காணணும் என்றால் என்ன செய்ய வேண்டும், கிடைக்கூறு காண வேண்டும். கிடைக்கூறுகள் திசைகளின் கிடைக்கூறு என்ன, P. இங்க 4P, இங்க 20P. இந்த திசை நம்ம இந்த திசையில பார்க்கிறோம், மைனஸ் 20P. ரைட். அடுத்தது பிளஸ் 3P. சோ இங்க கிடைக்கிற விஷயம் வந்து பாருங்க, sin 2P, இங்க வந்து என்ன சொல்றோம், 3P. சோ டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா 6P. ரைட்.
நிலைக்குத்து கூற பாருங்க மேல் நோக்கி பார்ப்போம். நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி இங்க வந்து என்ன பையன் வச்சு கொடுப்போம். என்ன 6p ரைட். அடுத்தது அங்க 5p கீழ் நோக்கி p -2p. எனவே உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிளஸ் 8p வரப்போம். எனவே கிடையாக 6p நிலைக்குத்தாக வந்து 8p. எனவே விடையுள் வந்து பாருங்க கேபிட்டல் R என்ற விசையை வச்சு கொள்வோம். கிடையுடன் தீட்டா கோணம் வச்சு கொள்வோம். சோ உங்களுக்கு என்ன வரும் R சமன் 8p வர்க்கம் அதாவது 64p வர்க்கம் பிளஸ் 6p வர்க்கம் 36p வர்க்கம். எனவே வர்க்கம் மூலம் 100p வர்க்கம் அதாவது 10p. அதுல திசை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் திசை என்ன சொல்லுவோம் tan theta. இங்க tan theta வந்து என்ன சொல்லுவோம் tan theta சமம் எதிர்பக்கம் 8p அயற்பக்கம் 6p 8p இன்கள் 6p அதாவது 4 இன்கள் 3. இப்ப இந்த திசைன்றது என்ன theta சமம் tan inverse 4 இன்கள் 3. இதான் விஷயம். அப்ப 8p இன்கள் 6p இப்படி வரும். ஓகே சோ இந்த விஷயம் முடிஞ்சு முதலாவது பார்ட் முடிஞ்சு. உற்பத்தி O குறித்து தொகுதியின் திருப்பம் இடஞ்சுழி போக்கில் 9 AP நியூட்டன் மீட்டர் ஆகும் என காட்டி. அப்ப உற்பத்தி O குறித்து இதுதான் O பற்றி தொகுதியின் திருப்பத்தை பற்றி கருதுறாங்க. O பற்றி தொகுதியின் திருப்பம் அப்ப வந்து பாருங்க இடஞ்சுழி திருப்பம் ஒவ்வொரு விசையா பாருங்க 5p இப்படி தாக்குது என்ன ஓல இருந்து இந்த 5p தாக்கு கோட்டுக்கான செங்குத்து தூரம் என்ன 20. சிம்பிளா யோசிக்கணும் கூட என்னது நிலைக்குத்து விசை என்றால் கிடை தூரம், கிடை விசை என்றால் அந்த செங்குத்து தூரம் என்றது என்ன நிலைக்குத்து தூரம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இங்க வந்து ஓல இருந்து 5p என்ற இந்த விசையில தாக்கு கோட்டுக்கான செங்குத்து தூரம் என்ன 2a. 5p எப்படி திரும்பும் இப்படித்தான் திரும்பும் 5p தர 2a 10p. இந்த O பற்றி 3p வந்து இந்த சுழியில திரும்பும். அப்ப மைனஸ் விசை 3p இங்க இருந்து O ல இருந்து அதுக்கான செங்குத்து தூரம் என்ன a 3p. அடுத்தது 20p இங்க இருந்து அதுக்கான தூரம் எவ்வளவு 20a. நிலைக்குத்து விசை கிடை விசை நிலைக்குத்து தூரம் 20a. சோ O பற்றி இந்த சுழியில திரும்ப போகும் 20p விசை 2p அதுக்கான தூரம் 20a டோட்டலா 4p. அடுத்தது O பற்றி 6p இந்த திசையில திரும்ப போது நிலைக்குத்து விசை அதுக்கான தூரம் எவ்வளவு வரும்போது a கிடை தூரம் ஆள் கூடுதான் மைனஸ் a தூரம் a. அப்ப என்ன வரும் 6p இந்த சுழியில இருந்து சொன்னால் இங்க என்ன வரும் மைனஸ் வரும். ஓகே சரி. அப்ப O பற்றி விசை இப்படி வரும்போது p சோ அதுக்கான தூரம் a 4p. அது வந்து என்ன O பற்றி இப்படித்தான் திரும்ப போகுது அதுக்கான தூரமும் என்ன a. இதுக்கான தூரமும் a செங்குத்து தூரம் இதுக்கும் a ரெண்டுமே என்ன சொல்லுங்க இடஞ்சுழியில தான் திரும்ப போகுது சொல்லி பாருங்க. அப்ப இங்க என்ன வரும் pa பிளஸ் 4p. அடுத்தது இங்க வரும் O பற்றி 2p வந்து என்ன இந்த சுழியில வரும் மைனஸ் அதுக்கான இந்த தூரம் எவ்வளவு 20a. சோ விசை 2p தூரம் 20a O வில் இருந்து அதுக்கான செங்குத்து தூரம் அதுக்கான செங்குத்து தூரம் என்றது மீனிங் என்ன அந்த விசையில தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம் O வில் இருந்து என்ன வரும் டோட்டலா 4pa வரும் 20p தர 2a. அடுத்தது O பற்றி விசை p O பற்றி எப்படி திரும்பும் விசை p இந்த சுழியில திரும்பும் என்ன இப்ப இந்த சுழியில திரும்ப போகுது இப்படி திரும்ப போகுது இந்த விசை p. அத தாக்க கோடு என்ன பாருங்க இப்படி வர போகுது அதுக்கான தூரம் 3a. சோ பிளஸ் 3pa ஆக இருக்கும். சரிதானே 3pa மைனஸ் 3pa போயிடும் 4pa மைனஸ் 4pa போயிடும். அடுத்தது 10pa 4pa 6pa p இவ்வளவுதான் இருக்குது. அப்ப உங்களுக்கு வார விடை என்ன பாருங்க 9pa ஆக இருக்கு. அப்ப O பற்றி தொகுதியின் திருப்பம் என்ன 9pa நியூட்டன் மீட்டர் இடச்சுழி போக்குல இருக்க போகுது.
ஆகும். மேலும் விளையுளின் தாக்க கோட்டின் சமன்பாடு என காட்டுக. அப்ப ஒரு தொகுதியின் தாக்க கோட்டு சமன்பாடு எப்படி காண்றேன்னு சொல்லி தந்திருக்கேன். இப்ப இது இந்த தனித்தனி விசைகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த 10p என்ற விசை. அந்த விஷயம் தானே, இந்த தனித்தனி விசைகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த 10p என்ற விசை. இப்ப என்ன சொல்லுவோம், இந்த ஒரு தனி விசையை குறிக்கிறது, அதாவது இந்த 4 விசையை குறிக்கிறதுக்கு பதிலா இந்த 6 என்ற தனி விசையை குறிச்சு கொள்ளலாம். இந்த 6 என்பது என்ன, 10p என்ற விசை. அப்ப இந்த 10p என்ற விசை என்ன சொல்லுவோம், இப்படி போகுது, இப்படி போகுது, அல்லது ஏதோ ஒரு அச்சு கூட எங்கேயோ இப்படியோ போகுது. திசை நம்மளுக்கு இந்த திசையெல்லாம் தெரியும். சோ இப்படியோ இப்படியோ போகுது. அப்படி போகும்போது இதுல இருக்கிற யாதாயின் ஒரு புள்ளி x, y ஆக இருக்க போகுது. யாதாயின் ஒரு புள்ளி x, y ஆக இருக்க போகுது. அந்த யாதாயின் ஒரு புள்ளி எப்படி மாற்றம் அடையுதுன்றதுதான் தாக்கக்கோட்டு சமன்பாடு. அப்ப இந்த x, y என்ற புள்ளியில இது கிடையாகும். ஏன், ஒரு தாக்கக்கோட்டில் இருக்கிற எந்த ஒரு இடத்திலையும் நம்ம விசையை கிடைக்கூறாகவும் நிலைக்குத்துக்கூறாகவும் பெற்றுக் கொள்ளும். ஏன், ஒரு விசை இருக்குன்னு சொன்னா அந்த தாக்க கோடு, அதாவது அது போகின்ற கோடு முழுவதும் அதுல இயல்பு இருக்கு. அப்ப நான் இந்த புள்ளியில இதை கிடைக்கூறாகும். கிடைக்கூறு என்ன, 6p. நிலைக்குத்துக்கூறு என்ன, 8p ஆக பிரிச்சு கொள்ளும். இப்ப நம்முடைய திருப்புத்திறன் தத்துவம் என்ன சொல்லுது, O பற்றிய விளையுளின் திருப்பம், விளையுளின் திருப்பம் சமன் என்ன சொல்லலாம், O பற்றிய விசை தொகுதியின் திருப்பம். விசை தொகுதியின் திருப்பம். அப்ப இதுதான் திருப்புத்திறன் தத்துவம். சோ O பற்றி விளையுளின் திருப்பம் என்பது என்ன, 6p என்ற விசை, கிடை விசை, நிலைக்குத்து தூரம், இதுக்கான தூரம் எவ்வளவு y. இந்த சுழியில இந்த சுழியிலையா, இந்த சுழியில இந்த சுழி, இடம் சுழியில தான் நம்ம ஏற்கனவே தொகுதியின் திருப்பம் கண்டு வச்சிருக்கோம். சோ என்ன வரும்போது 6p நிலைக்குத்து தூரம் y, ஆனால் 6p இந்த சுழியில திரும்பும், மைனஸ் 6p into y. 8p இந்த சுழியில திரும்பும், அதுக்கான தூரம் என்ன, நிலைக்குத்து விசை என்றால் கிடை தூரம் 8px சமன் 9p. மொத்த சமன்பாட்டையும் p ஆல சுருக்கி விடுங்க. ரைட், மொத்த சமன்பாட்டை p ஆல சுருக்கி போட்டு என்ன வடிவம் கேட்கிறாங்க. ஓகே, மொத்த சமன்பாட்டை p ஆல சுருக்கும்போ இதை இந்த பக்கம் கழியுங்க. என்ன வரும், 8x மைனஸ் 6y மைனஸ் 9a சமன் 0. இவ்வளவுதான் விஷயம். தொகுதிக்கு எனும் புள்ளியில் கேபிட்டல், சரி, அப்ப இதோட அந்த மெயின் கேள்வி முடியுது. இனி அதோட ஒவ்வொரு பாட்டாக பார்ப்போம். தொகுதிக்கு E 3a, lambda a எனும் புள்ளி, லாம்டாட பெருமானம் தெரியாது எனும் புள்ளியில் கேபிட்டல் F எனும் விசையை சேர்க்க தொகுதி சமநிலையில் இருக்குமே lambda, f ஆகியவற்றை காண்க. சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு இப்ப விளைவுள்ள தாக்கக்கோடு என்னன்னு தெரியும். அப்ப இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்ப தனிய விளைவுல மட்டும் கேறுவோம். இது எல்லாமே தேவையில்லை நம்மளுக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன, இது எல்லாம் சேர்ந்து விளைவு 10p தெரியும். அது எப்படி போகுதுன்னு தெரியும். எப்படி போகுது, x பெருமானம் 0 என்று யோசிச்சு பாருங்க. x பெருமானம் 0 என்றால் y பெருமானம் என்ன, மைனஸ் 9a/6. மைனஸ் 9a/6 என்றால் மைனஸ் 3a/2. இங்க இருக்கிற பெருமானம் மைனஸ் 3a/2. சாரி, மைனஸ் 3a/2. a/2 x பெருமானம் 0 என்றால் y பெருமானம் 0 என்றால் இங்க என்ன, 9a/8. 9a/8 இங்க இருக்க போகுது. இது ரெண்டுக்கு மூடாக போறதுதான். இது என்ன, 9a/8. இது ரெண்டுக்கு மூடாக போறதுதான் இந்த 10p என்ற விசை.
சரிதானே? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா புள்ளி 3a, λa 3a, λa எனும் புள்ளியில f எனும் விசையை சேர்க்க தொகுதி சமநிலையில் இருக்கு. 3a இது 9a × 8 நல்லா பாருங்க. அப்ப 3a என்ற புள்ளி வந்து என்ன இங்க இருக்க போகுது. சரிதானே? அப்ப இது 10p என்ற விசை இப்படி போகுது. 3a என்ற புள்ளி இங்க இருக்க போகுது. தொகுதி சமநிலையில் என்று கொண்டு வரணும். ஒரு விசை ஒன்று இருக்கு. இந்த தொகுதியை சமநிலையை கொண்டு வரணும். இந்த கோட்டின் வழியே, ஆனால் இதுக்கு எதிர் திசையில இதுக்கு சமனான ஒரு விசையை கொடுத்தால் தொகுதி சமநிலை அடையும். சிம்பிளான விஷயம். ஒரு விசை இருக்கு, அதுக்கு அந்த கோட்டின் வழியே எதிரான ஒரு விசையை கொடுத்தா ரெண்டு வந்து ஒன்றே ஒன்று பேலன்ஸ் பண்ணி பூஜ்ஜியமா போயிடும். அப்ப இது 3a என்ற புள்ளி இங்க இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? இங்க இருக்கு. அப்ப இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? λa ஆக இருக்கும். அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு λa ஆக இருக்கும். இந்த புள்ளியில என்ன செய்யப்படும்? நான் இப்ப விசையை கொடுக்கப்படும். எப்படி இது 10p இப்படி தாக்குது என்றால் அதுக்கு சமநிலை எதிர்மான இந்த விசையை கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்படுற விசை தான் என்ன? அப்படி கொடுக்கப்படுற விசைக்கு பேர் அவங்க என்னன்னு சொல்றாங்க? f என்று சொல்றாங்க. தொகுதி சமநிலையில் இருப்பதற்கு கேள்வி நம்மளுக்கு என்ன? f ஐயும் λ-வையும் காண்க. அதான் கேள்வி. தொகுதி சமநிலையில் இருப்பதற்கு என்ன சொல்லுங்க? f சமன் 10p ஆக இருந்தால் மட்டும்தான் தொகுதி சமநிலையில் இருக்கும். அப்படி இல்ல வேறொரு பெருமானம் என்று சொன்னா என்ன செய்திடும்? விடையுள் இந்த பக்கம் வரும், அல்லது f 10p விட குறைஞ்ச பெருமானம் என்றால் விடையுள் இந்த பக்கம் வரும். எப்படி ஒரு விடையுள் வரும். அப்ப தொகுதி சமநிலையில் இருப்பதற்கு f சமன் 10p. அதே நேரம் இந்த 3a, λa இந்த புள்ளி 3a, λa என்ற இந்த புள்ளி வந்து என்ன செய்யணும்? இந்த நேர்கோட்டில காணப்படும். அப்ப இங்க வந்து அடுத்த λa காணப்படும். எப்படி 3a, λa ஆனது என்ன சொல்லுங்க? 8x மைனஸ் 6y sin 9a சமன் 0 இல் காணப்படும். அப்ப இங்க வந்து பாருங்க, இங்க காணப்படும் என்று சொன்னா இங்க வந்து என்ன சொல்லுவோம்? 8 தர 3a 24a மைனஸ் 6 தர λa பைக்கு பதிலா λa sin 9a சமன் 0 6 λa சமன் 13 ஆக இருக்க போகுது. 13a ஆக இருக்க போகுது. சரிதானே? நம்ம கதைக்கிறது இங்க என்ன சொல்லுவோம்? 24 இருந்து 9 போனால என்ன சொல்லுவோம்? 13a. சரியா தான் கிடைக்கும். ஓகே, λ சமன் உங்களுக்கு என்ன வர போகுது? 13 × 6. சிம்பிளான விஷயம். இது வந்து என்ன சொல்லுவோம்? பார்ட் 1, முதலாவது பார்ட். அடுத்த பார்ட் என்ன கேக்குறாங்க நம்மளுக்கு? தொகுதி y மீது உள்ள ஒரு புள்ளி h இல் f' எனும் விசையை சேர்க்க தொகுதி இடஞ்சுழியாக 24 AP நியூட்டன் மீட்டர் எனும் இணைக்க ஒடுங்குகின்றது. h இன் ஆள்கூறை காண்க. அப்ப இங்க வந்து பாருங்க, இப்ப என்ன ஆரம்பத்துல தொகுதி என்ன இப்படி போறோம் 10p நியூட்டன், அதோட வந்து என்ன சொல்லுவோம்? இப்படி ஒரு விசையை சேர்க்க சமநிலைக்கு வருது. இது முதலாவது பார்ட் கேள்வி. இப்ப அடுத்த பார்ட் வந்து என்ன கேக்குறாங்க நம்மளுக்கு? அடுத்த பார்ட் என்ன கேக்குறாங்க பாருங்க. இப்ப தொகுதியை வந்து ஒரு இணைக்க கொடுக்க போறாங்களா? எப்படி கொடுக்குறாங்கன்றத பாப்போம் நாங்க. கவனிங்க, தொகுதி வந்து என்ன சொல்லணும்? இப்ப இப்படி இருக்கு. இதான் தொகுதி. இந்த தொகுதியில நம்மளுக்கு விளைவுகள் வந்து என்ன சொல்லுவோம்? விளைவுகள் வந்து என்ன சொல்லுவோம்? என்ன இப்படி இருக்கு. இதான் விளைவு 10p என்ற விளைவு. இது என்ன சொல்லுவோம்? 9a × 8. இது வந்து என்ன சொல்லுவோம்?
மைனஸ் 3a ஈக்குவல் 2. ஃபைன். இப்ப ஓகே, பை எச் மீது உள்ள ஒரு புள்ளி h, பை எச்ல இருக்கிற ஒரு புள்ளி hல, ரைட்? இப்ப வந்து என்ன சொல்லுவோம்? ஓகே, ஒரு விஷயம் சேர்க்கிறோம். சேர்க்கும் போது தொகுதி இடஞ்சுழியாக இந்த சுழியில் அப்ப விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு விஷயம் இருக்கு. பை எச் என்று சொன்னால் இதுக்கும் பை எச் தான், இதுக்கு கீழேயும் பை எச் தான், ரைட்? கட்டாயம் வந்து என்ன சொல்லுவோம்? தொகுதி இடை கொடுக்கணும் என்றால் அங்க என்ன நடக்கணும்? இணை என்றால் என்ன? இரண்டு சமனும் எதிருமான விசைகள் குறிப்பிட்ட தூரத்துல ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக தாக்கினால் அதுக்கு பேர், அதால் உருவாகிற விளைவுக்கு பேர் இணை அல்லது இணையின் திருப்பம், ரைட்? இப்ப என்ன சொல்லுவோம்? அந்த சமாந்தர விசை ஒன்று இப்படி நம்ம கொடுக்கலாம், ரைட்? ஒன்று கொண்டு எதிராக சொன்னா ஒன்று இப்படி கொடுக்கலாம் அல்லது இப்படி கூட கொடுக்கலாம், ரைட்? இதுக்கும் எச்சாக இருக்கலாம், இதுக்கும் எச்சாக இருக்கலாம். ஆனால் இங்க வந்து பாருங்க, இந்த விசையால உருவாகுவது 10p, இது கன்ஃபார்ம், இது பிக்ஸ்ட் ஆனது. இது இப்படியும் இது இப்படியும் தாக்கினால் உருவாகிற விளைவை யோசிச்சு பாருங்க. இப்படி திரும்ப போகுது, என்ன சொல்லுவோம்? 10p இப்படியும் இந்த விசை இப்படியும் தாக்கினா இது இப்படி உருவாகும். இது என்ன? வலம் சுழி திருப்பம். கேள்வியில சொன்ன இடம் சுழி திருப்பம். அப்ப என்ன சொல்லுங்க? விசை இப்படியும் 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 கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இது ரெண்டும் சேர்த்து இப்படி ஒரு திருப்பத்தை உருவாகும். இதுதான் இடம் சுழி. அப்ப முதல்ல அதை யோசிச்சு விளங்கணும். அப்ப இது சாத்தியம் இல்லை, இதுதான் h, ரைட்? கொடுக்கப்பட்ட இந்த விசை வந்து என்ன சொல்லுங்க? f dash. f dash பருமன் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? 10p. ரெண்டு ஒன்றுக்கொண்டு சமனான எதிரான விசைகள் சமாந்தரமாக குறிப்பிட்ட தூரத்தில் தாக்கினால்தான் இது நடக்கும். ஓகே, இப்ப நம்மளுக்கு h ஆள்கூறு என்னன்றதுதான் கேள்வி. h ஆள்கூறு வந்து என்ன சொல்லுங்க? x ஆள்கூறு 0. பை ஆள்கூறு வந்து நான் என்ன சொல்லுவோம்? பை 1 என்று வச்சுக்கொள்வோம். இந்த பை 1 என்ன என்றுதான் இப்ப கேள்வி, ரைட்? அப்ப இவ்வளவு வந்து என்ன? பை 1. இவ்வளவு என்ன தூரம்? பை 1 ஆக இருக்க போகுது, சரிதானே? சில வேளை என்ன செய்யலாம்? சில வேளை என்ன? h இங்க கூட இருக்கலாம். h வந்து என்ன சொல்லுங்க? இங்க கூட இருக்கலாம், என்ன இப்படி கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியும். அது பை 1 பெருமானத்தை பொறுத்து இருக்கு. நான் இப்படி எடுக்கிறேன், பை 1 சப்போஸ் மைனஸ் என்று வந்துட்டு சொன்னா அதோட மீனிங் என்ன? இந்த பக்கம் இருக்கு. நான் இப்படி அளக்குறதான் பை 1 என்று எடுக்கிறேன். பை 1 எனக்கு மைனஸ் வந்துட்டால் அது இப்படி வரும். அவ்வளவுதான் வித்தியாசம், ரைட்? ஓகே ஓகே. அப்போ பை 1. அப்ப எப்படி நம்ம திருப்பம் காண போறோம்? f1 என்றது 10p. அப்ப திருப்பம் எடுக்க கூட ஒன்று இப்படி வச்சு ரெண்டுக்கும் செங்குத்து அடிச்சு காணலாம், அது ஒரு வகை. அது இல்லாமல் இன்னும் சுலபமான ஒரு மெத்தட் இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த இடத்துல இந்த புள்ளியில இத கிடையா பிரியுங்க, இந்த 10p கிடையா பிரியுங்க. இன்னும் தானே f dash என்றது என்ன? 10p. அந்த 10p கிடையா பிரிச்சால் உங்களுக்கு என்ன வரும்? அதை ஏற்கனவே கண்டிருக்கோம் ஆரம்பத்துல. இந்த 10p கிடையா பிரிச்சால் என்ன? 6p. நிலைக்குத்தா பிரிச்சால் என்ன? 8p. ரைட்? இந்த தூரம் வந்து என்ன பாருங்க, உங்களுக்கு இந்த தூரம் உங்களுக்கு என்ன? இந்த தூரம் உங்களுக்கு என்ன? 3a எண்கள் 2, சரிதானே? இந்த 10p இத கிடையாக பிரிப்போம். எந்த புள்ளியிலையும் பிரிக்கலாம், எந்த புள்ளியிலையும் பிரிக்கலாம். இந்த கோட்டில் இருக்கிற எந்த புள்ளியிலையும் பிரிக்கலாம். இவ்விடத்துல பிரிச்சால் என்ன? சுலபம். 8p ஒன்று இப்படி வருது. இந்த 10p நிலைக்குத்து போறான 8p வந்து இப்படி வரும். ரெண்டும் ஒரே புள்ளி கூடாக போறதால, ரெண்டும் ஒரே நேர்கோட்டு கூடாக போறதால ஒன்றையோட பேலன்ஸ் பண்ணிடும். அதால இணை வராது. அப்போ ஒரு திருப்பம் குறைஞ்சு. இந்த 10p கிடைக்கூற என்ன? 6p இப்படி வரும். சோ இந்த 10p ஆல உருவாகிற இணையும் இந்த 6p ஆல உருவாகிற இணையும் இப்ப என்ன? சமனாயிருக்கு. ஏன்? இந்த 10p ஆல தான் இந்த 6p யும் 8p யும், இந்த 10p ஆல தான் 6p யும் 8p யும். சோ இந்த 10p க்கும் இந்த 10p க்குமான இணை என்றதும் 6p 6p 8p 8p இணை என்றதும் என்ன சொல்லுங்க? கூட்டுத்தொகை சமனாயிருக்கு. ஆனா இன்னும் இங்க ஒரு நன்மை, 8p 8p ஒரே நேர்கோட்டுல போறதால நீங்க வந்து என்ன சொல்லுவோம்? இணை எடுக்க தேவையில்லை. ஏன்? அது பூஜ்ஜியமா போய். சப்போஸ் நீங்க இந்த இடத்துலயோ இந்த இடத்துலயோ ஏன் இந்த இடத்துலயோ எடுத்தாலும் 8p 8pக்கு திருப்பம் எடுக்கணும், 6p 6pக்கு திருப்பம் எடுக்கணும். அல்லது இப்படி பிரிக்காம இது ரெண்டுக்கும் இடையில செங்குத்து அடிச்சு காணணும்னாலும் அந்த செங்குத்து தூரங்கள் காணணும், வேக கூட. அதை விட இது சுலபம். இப்படி பிரிக்கிறது, இந்த அந்த ஒரே நேர்கோட்டுல சில கூறுகள் வாரமாய் பிரிக்கிறது, இது காரணம்.
சோ என்ன சொல்றாங்க, அது வந்து 24 PA அந்த வினை. அது எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி 6P இப்படி 6P, இந்த 6P இப்படி வரப்போது வினை வந்து என்ன 6P தர இது இந்த தூரம் என்ன 3A/2 பிளஸ் இந்த தூரம் என்ன உங்களுக்கு by1 மறைக்குதா உங்களுக்கு இல்ல, ஓகே சரி. அப்ப இங்க வந்து என்ன சொல்றோம், RP சுருக்கிக்கொள்ளலாம் 4A சமன் 3A/2 சக by1. ஓகே, நம்ம அடுத்து சரிதான். இப்ப இத வந்து இங்க கழிச்சு விடுவோமாக இருந்தால் by1 சமன் 2 8 8ல இருந்து 3 போனால் 5A/2. சோ by1 வந்து 5A/2. அப்ப இந்த h எனும் புள்ளி ஆல்கோல் வந்து என்ன சொல்லுவோம் 0,5A/2. ரைட், வேற என்ன கேள்வி? ரைட், ஆல்கோலை காணலாம், அவ்வளவுதான் கேள்வி. அப்ப தாக்க கோடுகளோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. இது பார்ட் 2. ரைட், இது சமநிலைக்கான ஒரு கேள்வி. இது வந்து என்ன சொல்லுவோம் தொகுதி ஒரு இணைக்கோடுங்கிற மாதிரி கேள்வி. ரைட், இப்போ வந்து என்ன சொல்லுங்க, டியூட்ல வந்து 5வது கேள்வி பாருங்க. என்னது, பக்கத்தின் நீளம் 2 மீட்டர் ஆக உள்ள ஒரு சதுரம் ABCD. ரைட், முதல் சதுரத்தை போட்டுக்கொள்வோம். ABCD இல் AB திசையில் கொஞ்சம் திசைகள் தாராங்கள் ஆகிய பக்கங்கள் வழியே எழுத்து ஒழுங்குமுறையினால் காட்டப்படும் திசையில் முறையே 2 1 3 4 2 வர்க்கமூலம் 2 நியூட்டன் பருமன்களுடைய விசைகள் தாக்குகின்றன. அப்ப AB வழியே என்ன சொல்லுங்க 2, அடுத்தது BC வழியே 1, அடுத்தது CD வழியே 3, அடுத்தது DA வழியே 4, அடுத்தது BD வழியே 2 வர்க்கமூலம் 2. ரைட், நியூட்டன் பருமன்களுடைய விசைகள் தாக்குகின்றன. சதுரம் என்றால 2 மீட்டர், இது வந்து 2 மீட்டர் நீளமுள்ள சதுரம். அப்ப சதுரம் என்றால இந்த கோணம் வந்து 45 வகையாக இருக்க போகுது. இப்ப என்ன கேட்கிறாங்க, விடையுள் விசையின் பருமன் திசை தாக்கக்கோடு ADA திசை தாக்கக்கோடு ADA ஈயில் வெட்டின் AE நீளம் என்பவற்றை காண்க. இப்ப முதலாவது பருமனும் திசையும் காணும். பருமன் காணும் என்றால் என்ன சொல்லுங்க, விசைகளை கிடையாக பிரிச்சு கொள்ளணும். விசைகளை கிடையாக பிரிச்சு கொள்ளணும் என்று சொன்னால் இங்க என்ன வரும், முதலாவது 2 நியூட்டன், 1 நியூட்டன் வரா நிலைக்குத்து விசை, 3 நியூட்டன் இந்த திசை சயம் 3, இந்த 4 வராது ஏன் நிலைக்குத்து விசை. அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது இந்த 2 வர்க்கமூலம் 2 கிடைக்கூடும். இந்த 2 வர்க்கமூலம் 2 கிடையாக பிரிச்சால் இப்படி வரப்போகுது. 2 வர்க்கமூலம் 2 cos 45. ஆனால் இந்த திசை என்றதால் -2 வர்க்கமூலம் 2 cos 45 பார்க்கணும். 2 சயம் 3 என்று சொன்னால் சயம் 1, சை 2 வர்க்கமூலம் 2 1 வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 போனால் சயம் 3. எனவே x வந்து உங்களுக்கு எப்படி வரும், இந்த திசையில 3 நியூட்டன் திசையாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவோம், நிலைக்குத்து கூற பாத்தீங்கன்னு சொன்னா பை 1 கிடை விசை வராது, நிலைக்குத்து விசை கீழ் நோக்கி -4, இது 2 கிடை விசை வராது. இந்த 2 வர்க்கமூலம் 2 நிலைக்குத்து கூறு 2 வர்க்கமூலம் 2 cos 45 பிளஸ் 2 வர்க்கமூலம் 2 cos 45 பார்ப்பேன். இப்ப என்ன வரும், 1 sin 4 சக 2 வர்க்கமூலம் 2 என்று சொன்னால் இங்க என்ன சொல்லுவோம், சக 2 என்ன சொல்லுவோம், சாரி 1 sin 4 sin 3 சக 2 இப்படி வரும். சோ இங்க என்ன வரும், சயம் 1 இப்படி இருக்கும். ஓகே, அப்ப இங்க வந்து பாருங்க, என்ன கேட்கிறாங்க உங்களுக்கு, சயம் இப்படி மாறும். ஓகே, இதெல்லாம் சரி. இப்ப
பருமன் காட்டிட்டா திசையை காணும். அப்ப பை வந்து என்ன மேல் நோக்கி சாய உண்டுன்னு சொன்னால் பை வந்து என்ன சொல்லுவோம் கீழ் நோக்கி 1 நியூட்டன். கீழ் நோக்கி 1 நியூட்டன். இங்க வந்து என்ன சொல்லுவோம் இப்ப இந்த படத்தை திரும்ப கீழ் பாருங்க. சிம்பிளா கீழ்னா போதும். A B C D ரைட். இப்ப வந்து என்ன சொல்லுவோம் அதோட திசை கேட்கறாங்க. என்ன திசை திசை எப்படி காணும்பா இப்படி. இந்த திசையில வந்து என்ன 3 நியூட்டன். ரைட். கீழ் நோக்கி வந்து என்ன சொல்லுவோம் 1 நியூட்டன். அப்ப கீழ் நோக்கி 1 நியூட்டன்னா விளைவு வந்து கட்டாயம் வந்து என்ன சொல்லுவோம் இந்த திசையில வரும். இது தீட்டா. சோ திசை வந்து என்ன சொல்லுவோம் tan தீட்டா. எதிர்பக்கம் என்ன 1, எதிர்பக்கம் 1, அயல் பக்கம் 3, 1/3. சோ தீட்டா சமன் tan இன்வெர்ஸ் 1/3. ரைட். tan இன்வெர்ஸ் 1/3. அதே போல பருமன். ரைட். இது திசை. ஓகே. அடுத்து பருமன். பருமன் வந்து என்ன சொல்லுவோம் இங்க r ன்னு வெச்சுக்கொள்வோம். இந்த r சமன் வர்க்கமூலம் 9/1 வர்க்கமூலம் 10 நியூட்டன். ரைட். இது பருமன். என்ன மூண்டையும் வர்க்கிச்சு போட்டு வர்க்கமூலம் எடுத்தால் சரி. இப்ப இது வந்து என்ன சொல்லுவோம் E என்ற புள்ளியிலே அதாவது என்ன சொல்லுவோம் ADA E என்ற புள்ளியில இடைவெட்டுதான். அப்ப இந்த வர்க்கமூலம் 10 நியூட்டன் என்ற விசை வர்க்கமூலம் 10 நியூட்டன் என்ற இந்த R என்ன செய்யுது ADA E ல இடைவெட்டுதான். இப்ப கேட்கிறாங்க என்ன AE ஆகியவற்றை காண்க. அந்த E வந்து என்ன சொல்லுவோம் நீட்டப்பட்ட ஏரியா கூட இருக்கலாம், வெளியில கூட இருக்கலாம், அல்ல இந்த திசையில கூட இருக்கலாம், தெரியாது நம்மளுக்கு. நான் வந்து என்ன இந்த நீளத்தை L ன்னு வெச்சுக்கொள்றேன். இந்த நீளத்தை L ன்னு வெச்சுக்கொள்வோம். இது என்ன வர்க்கமூலம் 10 நியூட்டன். 10 நியூட்டன். இந்த வர்க்கமூலம் 10 நியூட்டன் திருப்பம் எடுக்கிறதுக்கு சுலபமா நம்ம என்ன சொல்லுவோம் என்ன இப்படி கிடையா பிரிப்போம். எவ்வளவு வரும் 3 நியூட்டன். நிலைக்குத்தா பிரிப்போம் எவ்வளவு வரும் 1 நியூட்டன். இப்படி இருக்கும். சோ எது பற்றி திருப்பம் எடுப்போம் பாருங்க. A பற்றி எடுக்கலாம், B பற்றி எடுக்கலாம், C பற்றி எடுக்கலாம், D பற்றி எடுக்கலாம். இது எல்லாத்திலேயும் புத்திசாலித்தனம் என்னன்னு சொன்னால் D பற்றி எடுக்கிறதா. ஏன் D பற்றி எடுக்கிறது 3 விசை அது கூட போகுது. 3 விசை அது கூட போனால் நான் விசை தொகுதியை கதைக்கிறேன்னா விளைவுல கதைக்கல. இங்க விசை தொகுதி 3 விசை அது கூட போனால் திருப்பம் எடுக்கக்குள்ள அந்த 3 விசையை நம்ம தவிர்க்கலாம். அப்ப திருப்பத்துல 1 நியூட்டன் 2 நியூட்டன் தான் வரும். அப்ப B பற்றி எடுக்கிறதுன்னு சுலபம் தானே. B லயும் வந்து என்ன 3 விசை B கூட போகுது. அப்ப திருப்பம் எடுக்கக்குள்ள 4 அல்லது 3 தான் வரப்போகுது. அப்ப ஏன் D பற்றி எடுக்கிறதுன்னு சுலபம் என்று கழிச்சோம். இங்க பாருங்க திருப்பி விளைவுல பாருங்க. என்ன திருப்புத்திறன் தத்துவத்தான் செய்யப்படும். என்னது ஒரு குறிப்பிட்ட புள்ளி பற்றி விசை தொகுதியின் திருப்பம் விளைவின் திருப்பத்துக்கு சமம். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம் D பற்றி திருப்பம் எடுக்க கூட இந்த 1 நியூட்டன் வந்து என்ன D கூட போகும். இந்த 1 நியூட்டன் திசை D கூட போகும். ஆனால் B பற்றி திருப்பம் எடுக்க கூட அப்படி இல்லை. இந்த 1 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கணும், 3 நியூட்டனுக்கு திருப்பம் எடுக்கணும். அப்ப B பற்றி திருப்பம் எடுத்தால் இங்க விளைவுள்ள சைட் யோசிக்க கூட 2 விசை வரும். ஆனா D பற்றி திருப்பம் எடுத்தால் 1 தான் வரும். சோ 2 சைட் யோசிக்க கூட எது ஈஸியானது D பற்றி எடுக்கிறது சுலபம். அப்ப இந்த பாயிண்ட குயிக்கா யோசிச்சு எடுக்கணும். அப்ப விளைவுளின் திருப்பம் என்ன சொல்லுவோம் இந்த புள்ளி D பற்றி யோசிப்போம். D பற்றி திருப்புத்திறன் தத்துவம் படி D பற்றிய இடஞ்சுழி திருப்பம் எதுக்கு விசை தொகுதி எதுக்கு சமனா இருக்கும் D பற்றிய விளைவுளின் திருப்பம் அப்ப D பற்றிய விசை தொகுதியின் திருப்பம் என்ன 1 நியூட்டன் இப்படி தாக்குது. அதுக்கான தூரம் எவ்வளவு 2 மீட்டர். சோ D பற்றி 1 நியூட்டன் எப்படி திரும்பும் இந்த 1 நியூட்டன் இப்படித்தான் திரும்பும். அப்ப என்ன சொல்லுவோம் 1/2 நியூட்டன் மீட்டர். D பற்றி இந்த 2 நியூட்டன் எப்படி வரும் உங்களுக்கு இந்த சுழியில தான் வரப்போகுது. விசை 2 அதுக்கான தூரம் எவ்வளவு 2 மீட்டர். 2/2 4 சமன் D பற்றிய விளைவுளின் திருப்பம் என்று பாத்தீங்கன்னா
சொன்னால் டி பற்றி விளைவுகள் வந்து உங்களுக்கு என்ன செய்வது இப்படி திரும்ப போகுது. டி பற்றி விளைவுகள் எப்படி திரும்ப இப்படி திரும்ப போகுது. இப்படி திரும்ப போகுது என்று சொன்னால் மைனஸ் 3 தடவை என்ன டி பற்றி இது வந்து என்ன சொல்லும் விளைவுகள் எப்படி இப்படி திரும்ப போகுது. அப்ப மைனஸ் 3 தடவை இந்த தூரம் மொத்த தூரம் 2 இந்த தூரம் L என்று எடுத்திருக்கோம். எனவே இந்த தூரம் என்ன 2 சய L ஆக இருக்கும். இது சுருக்கணும் என்று சொன்னால் இங்க 6 இங்க சய 3 அப்ப என்ன வரும் சுருக்கக்குள்ள சய 2 வரும். இது 2 சய L எனவே L சமன் என்ன 4 மீட்டராக இருக்க போகுது. சோ AE சமன் என்ன 4 மீட்டர். ஒரு பிரச்சனையும் இல்லை. AE பிளஸ் தான் வரை 4 மீட்டர். அப்ப என்ன சொல்லுங்க இந்த D யை தாண்டி 2 மீட்டர் வெளியில போயிடும். ஓகே எல்லாம் கண்டிட்டேன். AE வந்து 4 மீட்டர் அந்த விஷயம் ஓகே. இப்ப என்ன கேட்கிறாங்க இவ்விசை தொகுதியை சமநிலையில் வைத்திருப்பதற்கு சேர்க்கப்பட வேண்டிய விசையின் பருமன் திசை தாக்குக்கோடு ஆகியவற்றை காண்க. இப்ப என்ன சொல்லுவோம் இதான் நம்மளோட தொகுதி என்ன விசை தொகுதி இப்படி இருந்தது. அதை நம்ம மாத்தி இப்ப என்ன ஒரு தனி விசை ஒரு விளைவுளாக கண்டுட்டா அந்த விளைவுளும் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். என்ன AE இங்கிருந்து இது 2 மீட்டர் இது 2 மீட்டர் மொத்தமா 4 மீட்டர்ல இப்படி போறதுதான் வந்து என்ன சொல்லுவோம் இப்படி போறது என்ன சொல்லுவோம் வர்க்கமூலம் 10 நியூட்டன் தான் வந்து விளைவு. இப்படி போற வர்க்கமூலம் 10 நியூட்டன் தான் வந்து விளைவு. இப்ப என்ன சொல்லுவோம் கேள்வியில முதலாவது பாட்டு. இப்ப என்ன கேள்வி என்று சொன்னால் இதை சமநிலையில வைக்கணும் என்று சொன்னால் சேர்க்கப்பட வேண்டிய விசை என்ன சொல்லுங்க சேர்க்கப்பட வேண்டிய விசையின் பருமன் திசை தாக்குக்கோடு ஆகியவற்றை காண்க. அப்ப என்ன சொல்லுவோம் இப்படி வர்க்கமூலம் 10 நியூட்டன் கொடுத்தால் என்ன நடக்கும் இந்த எல்லா விசையும் சேர்ந்து இப்படி 10 நியூட்டன் கிடையுடன் வந்து என்ன கோணம் தீட்டா கோணம். இப்படி தீட்டா கோணத்துல 10 நியூட்டன் என்றால் அதே தீட்டா கோணத்துல ஆனால் எதிர் திசையில அதே புள்ளி ஈல வந்து என்ன சொல்லுவோம் இப்படி வர்க்கமூலம் 10 நியூட்டன் கொடுத்தோம்னா என்ன நடக்கும் தொகுதி சமநிலை அடையும். சோ சேர்க்கப்பட வேண்டிய விசையின் பருமன் முதலாவது பாட்டுல தான் ஆன்சர் பண்றோம். சமநிலைக்கு இதோட இந்த பாட்டு முடியுது. முதலாவது பாட்டு சமநிலைக்கு என்ன சொல்லுங்க சேர்க்கப்படும் விசையின் பருமன் விசையின் பருமன் என்ன சொல்லுங்க என்ன வர்க்கமூலம் 10 நியூட்டன். ரைட் அதுல தாக்குக்கோடு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க புள்ளி E கூடாக என்ன சொல்லுவோம் நேர் எக்ஸ் அச்சுடன் புள்ளி E கூடாக இதான் நேர் எக்ஸ் அச்சு அல்லது கிடை அச்சுடன் அல்லது நேர் எக்ஸ் அச்சு கிடை அச்சுன்னு சொன்னால் இதுவும் கிடை அச்சு தான் வந்துடும். அப்ப தெளிவா சொல்லணும் நேர் எக்ஸ் அச்சுடன் நேர் எக்ஸ் அச்சுடன் இடம் சுழியாக அளக்கப்படும். tan inverse 1/3 திசையில் சேர்க்கப்பட வேண்டும். சேர்க்கப்படும் திசையின் பருமன் இது. அப்ப என்ன சொல்லுங்க புள்ளி E ஊடாக நேர் எக்ஸ் அச்சுடன் இடம் சுழியாக tan inverse 1/3 திசையில் சேர்க்கப்படல் வேண்டும். வசனத்துல எழுதுவோம். அப்ப இதுல வந்து தெளிவா ஆன்சர் பண்ணணும். அப்ப நீங்க எழுதுறது சரியான யோசிச்சு செய்யணும். என்று சொன்னா நேர் எக்ஸ் அச்சுடன் tan inverse 1/3 கோணத்துல சொன்னா இப்படியும் இது நேர் எக்ஸ் அச்சு இப்படியும் தீட்டா அளக்கலாம்
இப்படியும் தீட்டா அளக்கலாம். அப்ப எந்த திசையில் அளக்குறீங்கன்றதை தெளிவா கரைக்கணும். அதான் இடம் சுழியா இந்த சுழி. அப்ப ஏன் நேர் எக்ஸ் அச்சு கிடையுடன் என்று சொன்னா கிடையுடன் தீட்டா கோணம் என்று சொன்னா இந்த திசையிலையும் தீட்டா வரும், இந்த திசையிலையும் தீட்டா வரும், என்ன இங்கேயும் வரும். அப்ப எந்த தீட்டா குலம். அப்ப இந்த திசையோட அளக்குறேன்னு சொன்னா மலை எக்ஸ் அச்சுன்னு சொல்லணும், இது என்ன நேர் எக்ஸ் அச்சு. அப்ப இப்படிதான் ஆன்சர் பண்ணி கொள்ளலாம். ஓகே காண்பு. இப்ப அடுத்தது என்ன சொல்லுவோம், இரண்டாவது கேள்வி. விடையுள் விசை புள்ளி டிக்கு மாற்ற தேவையான இணையின் பருமனையும் போக்கையும் காண்பு. இதான் அடுத்த கேள்வி. அப்ப இதெல்லாம் இது சமநிலை. இப்ப அடுத்தது என்ன கேட்கிறாங்க பாருங்க. இந்த ஈல இருக்கிற விசைனா டிக்கு கொண்டு வரும். ஈல இருக்கிற இந்த விடையுள் விசையை நான் இப்ப டிக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் சேர்க்க வேண்டிய இணையின் பருமன் என்ன? எனக்கு என்ன தொகுதி? இதான் தொகுதி. A B C D. இதை யோசிச்சு குழம்புல இது என்ன தொகுதி இல்லை, ஆரம்பத்துல இருந்தா தொகுதி. அந்த தொகுதியில என்ன ஒரு இயல்பு பயன் இருக்கிறாங்க, சமநிலையில வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இன்னும் ஒரு புள்ளிக்கு அதை மாத்துறதுக்கு என்ன செய்யணும் சொல். அதான் கேள்விகள். அப்ப தொகுதி என்ன? புள்ளி ஈயில தாக்குறது இப்படி என்ன வர்க்க மூலம் 10 நியூட்டன் விசை. இதுதான் தொகுதி. அப்ப இந்த விசையை நான் என்ன செய்யணும், டிக்கு கொண்டு வரணுமா? டிக்கு கொண்டு வரணும்னா நான் சேர்க்க வேண்டிய விசையின் இணையின் பருமன் என்ன? அப்ப இது எப்படி செய்யணும் சொல்லி தந்திருக்கோம். இதுக்கான மெத்தட் டில என்ன செய்யுங்க, அந்த வர்க்க மூலம் 10 நியூட்டனுக்கு சமணம் எதிருமான விசைகளை கொடுங்க. இப்ப தொகுதியில ஏதாவது மாற்றம் வருமா? வராது. ஏன்? ஒன்றுக்கு ஒன்று சமணம் எதிரமான விசைகள் என்றால் இதால மாற இயல்பு இதால என்ன சொல்லுங்க, மேலதிகமாக என்ன சொல்லுங்க, எந்த ஒரு மாற்றமும் வராது. ரெண்டும் என்ன ஒன்றை ஒன்று சமப்படுத்தி சமநிலை அடையும். இப்ப இத என்ன சொல்லுங்க, நான் இப்படி எழுதலாமா? A B C D. டியில தாக்குற இந்த வர்க்க மூலம் 10 நியூட்டன் மட்டும் இருக்கட்டும். இப்ப இந்த வர்க்க மூலம் 10 இது ரெண்டையும் சேர்த்து ஜோசிங்க. என்ன நடக்கும்? இது ரெண்டையும் சேர்த்து ஜோசிங்க. இந்த ரெண்டு விசையை என்ன ரெண்டு சமணம் எதிரமான விசைகள். நான் எப்படி இந்த விசையை கொடுக்கறேன்னா கிடையுடன் தீட்டா கோணத்துல கொடுக்கறேன். இது எப்படியோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். அப்ப ரெண்டு சமணம் எதிரமான விசைகள் குறிப்பிட்ட ஒரு தூரத்துல சமாந்தரமா தாக்குனா அங்க என்ன உருவாகும்? ஒரு இணை உருவாகும். அப்ப என்ன சொல்லுவோம், இதால வார இணை எப்படி 10 என்றால் வர்க்க மூலம் இப்படி திரும்ப போகுது விசை, இப்படி திரும்ப போகுது. இது என்ன சொல்லி? இடஞ்சுழி. அப்ப இந்த சுழியில உருவாகிற ஒரு இணை ஒன்று உருவாகும். அந்த இணையை ஜி என்று வைப்போம். ஜி சமன் என்ன? ஜி சமன் விசை வர்க்க மூலம் 10. இந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட இந்த செங்குத்து தூரம் காணும். இந்த செங்குத்து தூரம் காணும். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த செங்குத்து தூரம் எப்படி காண்றது? இது தீட்டா, 90 சை தீட்டா, இது தீட்டா. இந்த தூரம் 2 மீட்டர் தெரியும். அப்ப இந்த தூரம் 2 மீட்டர், இந்த நீளம் என்ன? 2 cos தீட்டா. உங்களுக்கு தெரியும் டான் தீட்டா. என்ன? 1/3 தெரியும், ஏற்கனவே ஆரம்பத்தில் கண்டிருக்கும். ஒரு முக்கோணத்தை போடுங்க, தீட்டா செங்கோண முக்கோணம் 1 3 வர்க்க மூலம் 10. இப்படி கண்டிருக்கும். எனவே 2 வர்க்க மூலம் 10 இன்டு cos தீட்டா அயல் பக்கம் 3 வர்க்க மூலம் 10. அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு? 6 நியூட்டன் மீட்டர். எப்படி இருக்கும்? என்ன சுழி என்ன இருக்கு? இந்த சுழி என்ன? இடம் சுழியா. சோ இப்ப என்ன சொல்லுங்க, புள்ளி ஈல இருக்கிற இந்த விசைய புள்ளி டியில மாற்றும் போது இங்க என்ன நடக்குது? இப்படி ஒரு வர்க்க மூலம் 10 நியூட்டன் விசையாகவும் இப்படி இருக்கிற ஒரு வர்க்க மூலம் 10 நியூட்டன் விசையாகவும்
அந்த இடத்துல 6 நியூட்டன் மீட்டர் என்ற இடஞ்சுழி திருப்பமாகவும் தொகுதி மாற்றமடையும். கேள்வி நம்மளுக்கு என்னன்னா அந்த E என்ற புள்ளியில இருக்கிற விசையை D என்ற புள்ளிக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும்? விசையை மட்டும்தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன இணையை சேர்க்கணும் அந்த தொகுதியில தான் கேள்வி. அப்ப தொகுதி இந்த இடத்துக்கு வரக்கூட இந்த விசையும் இந்த இணையும் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு தனியா அந்த இணை வேணும் என்று தனியா அந்த விசை மட்டும் வேணும் என்றால் இந்த இணை இல்லாமல் செய்யணும். அந்த இல்லாமல் செய்யறதுக்கு நம்ம என்ன இணையை சேர்க்கணும்? இதுக்கு எதிரான ஒரு இணையை சேர்த்தால் என்ன நடக்கும்? 2 இணை 6 நியூட்டன் மீட்டர் இப்படி திரும்பும். அதுக்கு எதிராக ஒரு 6 நியூட்டன் மீட்டர் கொடுத்தால் 2 என்ன ஒன்று பேலன்ஸ் பண்ணிடும். சோ தொகுதியை அதுல என்ன வசனம் பாவிக்கிறாங்க? விளைவுலை. தொகுதியில விளைவுலை. விளைவுலை விளைவுலை புள்ளி டிக்கு மாற்றுவதற்கு சேர்க்க வேண்டிய இணை என்ன சொல்லணும்? 6 நியூட்டன் மீட்டர் வடிவ ஜோதிச்சு எடுக்கணும். இது இடஞ்சுழியாக 6 நியூட்டன் மீட்டர் என்றால் அதுக்கு எதிரானதாக நம்ம கொடுத்தால்தான் பேலன்ஸ் பண்ணி தனியே டி மட்டும் இவ்வளவுதான் இந்த கேள்வி. ஓகே, இதோட முடிச்சுக்கொள்வோம்.